விக்ரம். விருதுநகர் ஸ்டேஷன் 3D அந்த கேஸ் ஃபைல் எனக்கு சென்ட் பண்ணி விடு. கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம். இல்ல எனக்கு அந்த கேஸ் ஃபைல் வேணும். கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி. இல்ல அந்த இல்ல அந்த கேஸ் ஃபைல அனுப்பு. சரி வைக்கிறேன். குட் மார்னிங் சார். என்ன விக்கி? இல்ல சார பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? அதான் அந்த 4 நம்பர் கேஸ். ஆமா, அது கூட உங்க ஸ்டேஷனுக்கு தானே வந்திருக்குது. அதான் எப்படின்னு கேக்குறேன். எப்படின்னா எனக்கு புரியல. அதான் எனக்கும் புரியாம தான் கேக்குறேன். அது எப்படி உங்க ஸ்டேஷன்ல நீங்க முடிக்க வேண்டிய கேஸ் அது எப்படி எங்க ஸ்டேஷன்ல குறிப்பா பொண்ணுத்துறைய பார்த்து வருதுன்னு கேட்க வந்திருக்கேன். விக்கி, நான் உன்னோட மேலதிகாரி, அதை மறந்துடாத. இன்னொன்னு, இந்த கேஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுல ஏன் வேலை இல்ல, மேல உத்தரவே. அவங்க எங்க கொடுக்க சொல்றாங்க அங்கதான் நான் கொடுக்க முடியும். ஆமா, மேலத்துல உங்களுக்கு தானே கொடுக்க சொல்லிருக்காங்க. நீங்க தானே அந்த கேஸ முடிக்கணும். சம்பளம் வாங்குறீங்க, கூட போஸ்ட்ல இருக்கீங்க, அப்போ அந்த கேஸ நீங்க தானே முடிக்கணும். சின்ன விக்கி, ஸ்டேஷன் வந்து கத்திக்கிட்டு இருக்க. கொத்தல சொல்லிக்கிட்டு இருக்க. நான் கத்துனா நீங்க தாங்கிட மாட்டீங்க. உன்னோட மேலதிகாரிங்க மறந்துடாத விக்கி. கேஸ் வாங்கினவங்களே கேஸ் ஃபைல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன கை நிறைய சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கான வேலையை பார்த்துட்டு வாங்கணும் உங்களுக்கு தெரியாது. அது எப்படி அந்த சாப்பாடு உங்களால சாப்பிட முடியுது? விக்கி, நீ தேவையெல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறேன். இல்ல, சம்பளம் வாங்கி அந்த தானே சாப்பிடுறீங்க. அது எப்படி உங்க வாய்ப்புல போகுதுன்னு கேக்குறேன். அது எப்படி இந்த கேஸ் எல்லாம் உங்களை தேடி வருதா, இல்ல நீங்களா வாலண்டியா வாங்கி அதை திரும்ப பொண்ணுத்துறைக்கு அனுப்புறீங்களா? எனக்கு புரியல. நீயும் பொண்ணுத்துறை எதிரி மாதிரி அடிச்சுட்டு கிடப்பீங்க. இப்ப என்ன புதுசா அக்கறை? அதான் ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிதானே நினைச்சிட்ட நீ. கொத்தாதீங்க. உங்களால பார்க்க முடியலன்னா அந்த கேஸ் எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க? கேஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியது, எங்களால பார்க்க முடியலன்னா அந்த பொண்ணு தலையில கட்ட வேண்டியது. அவன் உசுர பணைய வச்சு அந்த கேஸ முடிச்சுட்டா அந்த கேஸுக்கான பேரும் புகழை நீங்க வாங்கிட வேண்டியது. அப்படி எத்தனை கேஸ் முடிச்சு கொடுத்தான்? ஒண்ணுல அவன் பேர் இருக்குதானே. கேஸ முடிக்கிறது அவன், பேரும் புகழும் வாங்குறது நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் விக்ரமா. ஏன் நீங்க 2 நொறுங்க அந்த கேஸ கண்டுபிடிக்கீங்களா, இல்ல நொறுங்க ஒழுங்கு அந்த கேஸ முடிச்சீங்களா? வேண்டாம் விக்கி, இதுக்கப்புறம் நானும் பொறுமையா இருக்க போறது இல்ல. அவனை கேட்காதப்போ நீ என்ன? உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில வந்திருக்கேன். என்ன சொல்ற? அவனை பத்தி தெரியாத, தெரிஞ்சது தாங்க மாட்டேன். எதிரிய போட்டு தள்ளுறவனுக்கு எதிரிய உருவாக்குறது நீதானே தெரிஞ்சா உன்னை போட்டதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. தெரியும், எதிரிய உருவாக்குறதே நீதானே அவனுக்கு நல்லா தெரியும். இருந்தும் பொறுமையா போய்கிட்டு இருக்கான். அவன் பொறுமையா போவான், நான் போக மாட்டேன். இதுக்கு மேல உன் கேச நீ அவன் தலையில கொட்டணும்னு நினைச்ச, ஸ்டேஷன்லயே வந்து என்ன மிரட்டுற? உனக்கு இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் தெரியல. வேலையை விட்டு தூக்குவேன், அவ்வளவுதானே. ஓட, நான் படிச்ச படிப்புக்கு எங்க வேணாலும் வேலை பார்க்க முடியும். எப்படி பாக்குறது நானும் பாக்குறேன். பாரு, நல்லா பாரு. அதுக்கு நீ இருக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துல வந்து என்னைய மிரட்டுவேன். இதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணாம இருந்த என் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். தெரியும், நீ அததான் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தைரியமா தான் வந்த. அவன் பொறுமையா இருக்கிற வரைக்கும் உனக்கு நல்லது. அவன் பொறுமையா இழந்துட்டான். இன்னொன்னு, அவன் விட்டாலும் நான் விட மாட்டேன். அது எப்படி? அவனுக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத கேஸ் மட்டும் அவனுக்கு வருது. அவன் டூட்டி என்னன்னு உனக்கு தெரியல. அவன் ஸ்டேஷனுக்கு வர கேஸ் தான் அவன் முடிக்கணும். நீ மேலிடத்துல முடிக்க முடியாத கேஸ உன் பேர்ல வாங்கி உன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த கேஸ பொண்ணுத்திட்ட ஒப்படைக்கிற. அந்த கேஸ உசுர பணைய வச்சு அவன் முடிச்சா நீ முடிச்ச மாதிரி பேர புகழும் வாங்கிடுற. நீ அவனுக்கு அந்த கேஸ கொடுத்தத கூட நான் பொறுத்துக்குவேன். அந்த கேஸ முடிச்சுட்டு அந்த பேரு புகழை நீ வாங்குற பாரு, அதுதான் என்னால சீர்ணிக்கவே முடியல. சொந்தமா கேஸ் முடிக்காதவனுக்கு எதுக்குடா இந்த யூனிஃபார்ம்? சொந்த கேஸ முடிக்காதவனுக்கு எதுக்குடா இந்த பதவி? நீ எடுத்த கேஸையும் ஒன்னால முடிக்க முடியல. நீ படிச்ச படிப்பு எதுக்கு? நீ வாங்கின பட்டம் எதுக்கு? பொச்சாந்தி மாதிரி நடந்துகிட்டு இருக்க. தொலைச்சிருவன் தொலைச்சி. நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற அத்தனையும் எனக்கு தெரியும். அத்தனை எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. கேஸ குடுக்கற மாதிரி கொடுத்து அந்த கேஸ்ல அவன் கதையை முடிக்கிறதுக்கா நீ பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. நீ தேவையில்லாம பழிய மேல போடுற. அப்ப எதுக்கு நீயும் விக்ரம் எடுக்கிற கேஸ பொண்ணு தலையில நீ கட்டுற? கேஸ முடிக்கிற நேரத்துக்குள்ள ஆலோசனை பண்ணி அவனுக்கு என்னென்ன பண்ணுவா அத்தனை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு சம்பந்தம் இல்ல. யாருக்கும் தெரியாத விஷயம். ஏன் அந்த பொண்ணு தலைக்க தெரியாத விஷயத்த நான் வாங்கிட்டு சொல்றேன், கேட்டுக்க. போன வட்டி அனுப்பின ரவுடியா இருக்கல, அவனை நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? நீ ஆள் அனுப்பும் போதே நான் அவங்கள தூக்கிட்டேன். கொடுத்த கொடையில அனுப்புனது யாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன 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 சொல்ற நீ? விக்ரம் அனுப்புன ஆளு, அதுல உனக்கு உடந்த எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டானுவ. விக்ரம் அனுப்புன ஆளுனா அதுல எப்படி நான் சம்மந்தப்பட்டிருப்பேன்? நீங்க 2 ஒரே உசுராச்சே. உங்க 2த்துல தெரியாம எந்த ரகசியமே இருந்தது இல்லையே. அப்போ பொண்ணு தெரிய விக்ரம் போட்டதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க மட்டும் உனக்கு எப்படி தெரியாம போச்சுது? ஏன்னா நீ கூட்டுக்கலவாணி. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க விக்கி. விக்கி இல்ல, விக்கி என்ற விக்னேஷ். தொலைச்சவன் தொலைச்சி. பொண்ணு துறை நேர்மையா கண்ணியா கட்டுப்பாடுன்னு போகிறவன். இந்த விக்கி அப்படி இல்ல. பிடிக்கலன்னு வச்சுக்க எந்த வழியும் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன். பொண்ணு துறை மாதிரி நினைச்சாத. இப்பவும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கனா உன் குடும்பம் தான் காரணம். குறிப்பா உன் அண்ணி, அந்த தெய்வம் மீனாக்கா, அவங்க கொழுந்தனாச்சு தான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. ஸ்டேஷன்ல யாரு இருக்கா? கான்ஸ்டபிள், எஸ்ஐ, முதல்ல விக்கி அரெஸ்ட் பண்ணுங்க.
உன் இடத்துக்கு வந்து ஒன்னையே மிரட்டுறேன்னா நீ அரெஸ்ட் பண்ணாம இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்க, நீ பண்ற அத்தனை தில்லாலங்கடி வேலையும் உன் குடும்பத்துல சில பேருக்கு தெரியும். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். கருமமும் உன்னை விடாது. You are under arrest. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய விக்கி கிடையாது. என்னடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல தமிழே, நான் செய்யறது சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா அந்த குடும்பத்தை பத்தி தான் தெரியும்ல. டீ மதனுக்கு தெரிஞ்ச கோபப்படாத தெரியும்ல. பரவாயில்ல, கோவப்பட்டா பட்டுட்டு போட்டோம். நான் தனியா போனா தானே அவளுக்கு பிடிக்காதே. அவைய பேரனை கூட்டிட்டு போனா. ஆமா பேர பாசம் இருந்தவ என்னது பார்க்க வந்திருப்பாரு டி. அம்மா நல்லா உத்து பாரு. தாத்தா சைஸ் நல்லா தெரியும். ஆனா அவருக்கு என்னைக்காவது அந்த ஆசை பாசம் இருந்திருக்கா? இல்ல அவ மாமியாரும் பாட்டி தான் வந்து இருந்தாவ. அவகிட்ட அந்த ஆசை பாசம் இருந்ததா? ஏண்டாக்கா எதுக்குக்கா? இல்ல, நான் அந்த குடும்பத்தோட கொஞ்சமாவது சேரணும். சேர்ந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எதையாவது தெரிஞ்சுக்கவாத முடியும். என்னடி மீனா அவ போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ அமைதியா இருக்க? போட்டோ அவ போறது தப்பு இல்ல. அதான் நானும் சொல்றேன், போயிட்டு வரேன். அந்த ஆளு கெட்டின பொண்டாட்டியவே மதிக்க மாட்டாரு. மருமக ஒன்னையவா மதிக்க போறாரு. அதுலயும் அவருக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது. உன்னை எவ்வளவு அசிங்கமா பேசினாரு. பரவாயில்ல தமிழே, என் புருஷன் என்ன மதிப்பாதானே நடத்துறாரு, அது போதும். கிட்ட அவர் தரக்குறவா நடத்துறாலும் பரவாயில்ல, தகாத வார்த்தை சொல்லி பேசி வரட்டி. பரவாயில்ல தமிழே, நமக்கு பிடிச்சவங்க நம்மள பேசினாதான் நம்ம வேதனைப்படணும். இவங்க பேசுறாங்கன்னா நம்ம வேதனைப்படக்கூடாது. சாத்திரவ சமுதாயம் ஆச்சாரம் அது இதுன்னு பேசி வர. நீ நிக்கிற இடத்துல தள்ளி விட்டு கழுவாரு. பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். அக்கா ஒருவேளை மதனனை கோபப்பட்டா? என் மேல கோவப்படுவாங்க, ஆனா தகாத வார்த்தையோ என்ன புரிஞ்சுக்காமலோ எதுவும் பேச மாட்டாங்க. என்று கோவப்படுவாங்க, அவ்வளவுதான். அது எனக்கு பிரச்சனை இல்லை. புருஷனா இருந்து கோவப்படட்டா எப்படிதான் இருக்கும். நீ போ. மீனா அவளை போ சொல்லிட்டு இருக்க. போட்டு தமிழே, வாழ்க்கைன்னா போராடி தான் பார்க்கணும். போராடினாதான் நமக்கான விடுதலை கிடைக்கும். போராடினாதான் ஒரு தெளிவு கிடைக்கும். போராடினாதான் தோல்வியா வெற்றியான்னு தெரியும். போராடாமலே தோத்துட்டோன்னு நினைச்சு கூனி குறுகி இருக்கதை விட போராடுனேன் தோத்துட்டேன் நெஞ்ச நிமித்து நடக்கலாம். என் ஃப்ரெண்டு நெஞ்ச நிமித்து நடக்கணும்னு ஆசைப்படுற. நீ எப்படி? போயிட்டு வா. சொல்லிட்டா அக்கா, நான் வேணா துணைக்கு வரட்டுமாக்கா? அதையாவது பண்ணட்டி, இவளையாவது துணைக்கு கூட்டிட்டு போட்டி. சரி, அப்போ பிள்ளைகளே ஈவா, நாங்க 4 பேரும் போயிட்டு வரோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. தென்மொழி, தென்மொழி. என்னடா தேன்மொழி எதுக்கு தேடிட்டு இருக்க? அவளை எங்க நீ? அவ இப்பதாண்டா தரன் கூட ஏதோ நோட்டு புக் இல்லையா, வாங்க கூட்டு போயிருக்கா. எங்க போய்? அதான் இங்கோடி கிடைக்கலையா, அது எங்க தூரமா போகணுமா. அநேகமா திருநெல்வேலி போயிருப்பான்னு நினைக்கிறேன். போய் எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன எடக்கு மடக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல கேக்குறேன். ஏன் இதுக்கு முன்னாடி தரன் கூட போனது இல்ல? நீ டூட்டிக்கு போயிட்ட, நாங்களா கூட்டிட்டு போக முடியும்? அதான் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போனா. இல்ல நீ அதுக்கு இல்ல. போய் 2 மணி நேரம் இருக்கும். என்ன இப்போ வர நேரம் நான் இப்ப வருவா. அதான் அவ காலையில உன்கிட்ட கேட்டாலாமே. ஆமா, நீ எனக்கு டோட்டிக்கு போக வேண்டியது இருந்தது. அதான் போயிருக்கா. சரிங்க நீ. சரி, கை கால் அலம்பிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்க. இல்ல நீ, தேன்மொழி வரட்டும், அவ கூட சேர்ந்து சாப்பிடுறேன். இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கான். சரிடா, அவ எப்ப வராளோ நேரம் ஆகுதுல, நீ சாப்பிடு. இல்ல நீ, அவ சாப்பிடாம தானே வருவா, அவ கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறதே. சரி, அப்ப இவன் பசிக்க நேரம் வச்சு கொடுங்க, நான் கிளம்பட்டா? ஆமா, நேரம் ஆகுதே, நீ கிளம்பு. எங்க நீ? மதன் வீட்டுக்கு கிளம்புறா. ஏன்? அதான் மதன எனக்கு பிடிக்காத. அதுக்காக போகாம இருக்க முடியும்? போயிட்டு வரட்டும், அவளுக்கு குடும்பத்து மேல ஆசை இருக்கும்ல. சரிதான் நீ. சரி நீ, நீங்க கிளம்புங்க, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரிடா. கிசார், உன்னை உசார விடவே மாட்டேன். என்ன ஆச்சுதே? வேண்டாம், அடிச்சிடாத, அடிச்சு செத்த போயிடுவேன். இதுக்கப்புறம் நீ உசுரோட இருந்தாதடா. அத்தை, அத்தை. கத்தாத, என்னமோ நடந்திருக்கு, விடு. விடுங்கக்கா, மீனா என்னமோ சொல்றா, சரியா இருக்கும். அவன் சண்டை போடா. ஏய், இதுக்கப்புறம் நீ உசுரோட இருக்க கூடாதுடா. முதல்ல 2 பேரும் சண்டை போடாதீங்க. முதல்ல என்ன நடந்து வரும்? தருண், ஓட்டி, நான் இவனை உசுரோட விடவே மாட்டேன். பாட்டி சொல்றேன், முதல்ல எந்த எந்திடா, டேய் எந்த, யாரும் என்ன தடுக்காதீங்க. டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏய், நீ என்ன விடாதீங்கடா, நான் உன்னை விடவே மாட்டேன். தருண், அப்பா சொல்றேன்ல, எந்த அப்பா இவன் என்ன பண்ணா தெரியுமாப்பா? டேய் தருண், எந்தேன்னு சொன்ன? பாட்டி, பாட்டி சொல்றல, எந்தே? என் மேலே கை வச்சிட்டல, வீட்டு வெளியே போடா. வீட்டு வெளியே போட சொன்ன. அவன் எதுக்குடா போனா? அவன் எதுக்கு போறானே? யார் இல்ல நினைச்சு வளர்த்தீங்க, வீட்டுல வந்து ஏன் மேலே கை வச்சிட்டு இருக்கான்? இந்த மாதிரி பேசுன மூணு கீரெல்லாம் பேத்துருவேன். அம்மா,
அவ என்ன பண்ணான்னு கூட தெரிஞ்சுக்காம என்ன பேசுறீங்க? அத கேக்குறேன். டேய் தருண், எதுக்கு நீ பவன அடிச்ச? இவனை நான் இன்னும் உசுரோட விட்டுருக்கேன் பாருங்க. வேண்டா தருண், நீ வீட்டுக்கு போ. இல்லப்பா, இவனை நான் விடவே மாட்டேன். அப்பா சொல்றேன், நீ கிளம்பு. அப்ப மதனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னடா? ஒண்ணு இல்லம்மா. இப்ப ரெண்டு பேர்ல யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? நான் சொல்றேன் தே. தேன்மொழி, விக்கி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தே. டேய், என்னடா சொல்ற நீ? தேங்க் யூ சார். எதுக்குடா என் தம்பியை அரெஸ்ட் பண்ண? அண்ணே, நான் உங்க குழந்தைங்க தான், மறந்துடாதீங்க. நான் உங்க வீட்டு பிள்ளைங்க தான், மறந்துடாதீங்க. அதனால தான் இன்னும் உன் மேல கை வைக்காம இருக்கேன். என்ன ஆளுக்கால எவனையோ ஒருத்தர் தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இங்க ஒருத்தர் வீடு புகுந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. நான் இந்த வீட்டு பிள்ளையா இல்ல இவனுக்கு இந்த வீட்டு பிள்ளையா? எங்க அத்தைக்கு பிள்ளைங்கள பாகுபாடு பார்க்க தெரியாது. எல்லாரும் பிள்ளையா நினைப்பாங்க. அதுக்காக வளர்த்த பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். எப்படி பார்க்கணும்னு எங்க அத்தைக்கு தெரியும். நீ விளக்கம் கொடுக்க வேண்டாம். ஆக மொத்தம் எல்லாருக்கும் நான் வில்லனா போயிட்டேன்ல. நீ செஞ்ச செயல் அப்படி. உன்னை இப்ப நாங்க குழந்தைய பாக்குறனால தான் பொறுமையா பேசிட்டு இருக்கோம். சரி, எதுக்கு விக்கி அரெஸ்ட் பண்ண? என்ன சொல்ற தேன்மொழி? விக்கி அரெஸ்ட் பண்ணிருக்கானா? ஆமா. ஏதோ ஸ்டேஷன்ல போய் எடுத்து கேள்வி கேட்டாங்களா, அதுக்காக. எடுத்து கேள்வி தானே கேட்டா? உன்கிட்ட பொது இடத்துல வச்சு சண்டை போடலையே, இல்ல பொது இடத்துல வந்து உன்னை கேள்வி கேட்கலையே. இந்த வீட்டுக்கு வந்தோ இல்ல பொது இடத்துல வச்சோ உன்னை கேள்வி கேட்டிருந்தானா நீ அரெஸ்ட் பண்ணிருந்தா அது ஒரு நியாயம் இருக்குது. ஓ ஸ்டேஷன்ல வந்து உன்னை தானே கேள்வி கேட்டிருக்கா. உன் வேலை சம்பந்தமா தானே கேட்டிருப்பான். உன் அதிகாரத்தை பயன்படுத்தி அரெஸ்ட் பண்ணிட்ட, அப்படிதானே? ஏமா, ஸ்டேஷன்ல வந்து ஒரு உயர் அதிகாரி கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி மிரட்டிட்டு இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணாம சொந்தக்காரன்னு சொல்லி என்ன விருதுக்கு சொல்றீங்களா? ஏண்டா, அவன் தட்டி கட்டுல ஏதாவது உண்மை இல்லைன்னு சொல்லு பாப்போம். நீ ஏன்டா அவனுக்காக இவ்வளவு துள்ளுற? அவனுக்காக என்ன அடிக்கிற? ஏன் அவன் உனக்கு சொந்தமா இல்ல கூட பிறந்தவனா? டேய், அதுக்கும் மேலடா. உன்னை சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல வளர்த்துருக்கோம், அதை மறந்துடாத. நன்றி கட்டு போய் இருந்துடாத. அதான் கண்ட கண்டவங்களும் வளர்த்தா இப்படிதான் நன்றி கட்டு அடைவாங்க. வார்த்தையை விடாத. எனக்கு நன்றி நிறையவே இருக்குது. இல்ல இன்னத்துக்கு நீ உசுராக இருந்துக்க முடியாது. பாத்தீங்கல்ல எப்படி மிரட்டான்னு பாத்தீங்கல்ல. வேண்டாம் கிஷோரி, இப்ப உன்னை எடுத்து பேசுறதுக்கு எனக்கே பயமா தான் இருக்குது. ஏன்னா என்ன நீ டிஸ்மிஸ் பண்ணிடுவேன், இல்ல என்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அண்ணா, ஆமாடா, நான் உன்னை கேள்வி கேட்டா கூட நீ உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவ போலுக்க. ஏன்னா உன் போஸ்டிங் அப்படி. கேள்வி கேட்கிற நிலைமையில நான் இல்லையே. என்னங்க? ஆமா, இவன் உயர்ந்த போஸ்டிங்ல இருக்கான். இவனை கேள்வி கேட்டாலோ வீட்டை ஏதாவது பிரச்சனைனா கூட இவன் அரெஸ்ட் பண்ணிடுவான் போலுக்க. நான் ஏன்னா இப்படிலாம் பேசுறீங்க? அவனை நீங்களும் ஒண்ணா? அப்படின்னா அம்மா, இவன் என் அண்ணன். டேய், அவனும் என் புள்ளதான்டா. எப்ப அன்னைக்கு வாயில இருந்தா அவன் என் புள்ளன்னு சொன்னா அப்பவே அவனும் இந்த வீட்டு புள்ளதான். என் விக்கிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுது தெரியும்டா. நீ ஸ்டேஷன் இடத்துல ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அதான் உன் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு விக்ரம், அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு எங்களுக்கும் தெரியும். இப்ப எதுக்கு நீ அவனை ஏன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை வச்சுதானே நீ இப்ப வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா, போ போய் விக்கி வெளியில எடுப்போ. முடியாதுமா. முடியாது? அம்மா, ஸ்டேஷன்ல வந்து எல்லாரும் முன்னாடி என்ன மிரட்டி இருக்கான், என்ன அடிக்க வந்தாமா. உயர் அதிகாரி மிரட்டது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியல. சரி, உயர் அதிகாரியும் கூட பார்க்காம உன்னை தட்டி கேட்டானே, ஏன்? என்ன காரணம்? நீ நேர்மையா இருந்தா எதுக்கு அவன் தட்டி கேட்க போறான்? அப்போ அன்னக்கிளி புள்ள நேர்மையா இல்ல, அப்படிதானே? சொல்லு. அப்போ அன்னக்கிளி புள்ள நேர்மையா இல்ல, அப்படிதானே? ஓய் தன்னு சொல்லடா. டேய், நீ நேர்மையா இருக்கன்னு நாங்க இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தோம். இப்பவும் நான் நேர்மையா தான் இருக்கேன். இல்ல, இவங்க நேர்மையாவே இல்ல. தேன்மொழி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என் நேர்மையில என்ன குறைக்கண்ட? இல்ல, நீங்க நேர்மையா இல்ல. நீ எப்ப வாயை திறப்பன்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படிதான் துணிச்சலை தட்டி கேட்கணும். அப்பந்தான் நேசிச்சவங்களா இருந்தாலும் பயம் வரும். தேன்மொழி, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. சொன்னா கேளு. நான் நேர்மையா தான் இருந்துகிட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசாத. நீங்க நேர்மையா இருந்தா எதுக்கு தருண் உங்களை அடிக்கணும்? அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கம்பி என்னவா? ஏன்னா உங்க போஸ்டிங் அப்படி இல்ல. அவன் எப்படி அரெஸ்ட் பண்றான்னு நானும் பாக்குறேன். அதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன மீறி நீ எதுவும் பண்ண முடியாது. நான் யூனிஃபார்ம்ல இருந்துட்டேன், என்ன அடிச்சிருக்கா. இதுக்கப்புறம் எனக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் தூக்கி உள்ள வைக்க இருக்கு. அரெஸ்ட் பண்ணு. இப்படி இப்படின்னு எங்களுக்கு தெரியும். வேண்டானே, தேவையில்லாம மத்தவங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா உன் நடவடிக்கை என்னடா இப்படி மாறி போயிருக்குது? இல்ல மாமா, இவங்க ஆரம்பத்திலே இப்படிதான். நாம தான் கண்டுபிடிக்காம இருந்தோம். அந்த பொண்ணு தலையில வராம இருந்திருந்தா இவங்க யாரும் நம்ம கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டோம். என்ன இவர் நேர்மையான அதிகாரி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். நேர்மையா அந்த போஸ்டிங் போயிருந்தா தானே நேர்மையா இருக்க முடியும். வந்தது குறுக்கு வழியாச்சே. தேன்மொழி, நீ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க. உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன். அதை பயன்படுத்திக்கிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. சத்தியமா சொல்லுங்க, நேர் வழியா இந்த போஸ்டிங் வந்தீங்களா? உண்மையிலே இந்த போஸ்டிங்க்கு தகுதியானவர் யாரு? இங்க பாரு, நான் இல்ல. யாரா இருந்தாலும் இந்த தகுதி இருந்தா மேல வந்திருப்பாங்க. எனக்கு திறமை இருந்தது, நான் வந்தேன். என் அடுத்த வேற ஒருத்தன் வந்திருப்பா. யாரு குறுக்கு வழியில வரட்டும், நீங்க அன்னைக்கு தப்பத்த புள்ளதானே? சொல்லு, அன்னக்கிளி பத்த புள்ள நேர்மையா தானடா இருக்கணும். அம்மா, நான் நேர் வழியில தான் இந்த போஸ்டிங்க்கு வந்தேன். என் திறமையால வந்தேன். நல்லா படிச்சேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் மேல இடத்துக்கு வந்தேன்.
அம்மா நான் படிக்கும் போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாதா? ஒரு திறமைக்கு படிப்பு மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா திறமைகளும் வேணும். அது உன்கிட்ட இருந்தது. நீ படிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா திறமை, நான் அநேக நாள் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். படிப்புல இவ்வளவு கவனம் செலுத்துற நீ மத்த திறமைகளை வளர்த்துக்கணே. படிப்பு இருந்தா மேல போயிடலாம் நினைச்ச, என்ன நடந்தது? அம்மா இப்பவும் சொல்றேன், நான் என் படிப்பு திறமையால தான் மேல வந்தேன். படிப்பு உன்ன மாதிரி இங்க படிக்கிறதுக்கு 6000 பிள்ளைங்க இருக்காங்க, ஏன் லட்சம் பிள்ளைங்க இருக்காங்க. உன்னை விட அதிகமா படிக்கிற திறமை உள்ள பிள்ளைங்க ஏன் வரல? அம்மா எந்த திறமை? படிப்பு திறமையா? சொல்லு. அதெல்லாம் விடு. யார் அந்த விக்ரம்? அவன் போலீஸா வேலை பார்க்க வரல, தான் அப்பாவை காப்பாத்துறதுக்காக உள்ள வந்தவன். அவர் அப்பா செய்யற வேலையெல்லாம் வெளில கொண்டு வராம இருக்கிறதுக்காக உள்ள வந்தவன். அவருக்கு தான் இந்த சாரு பக்க பலமா இருக்காரு. நல்லவங்க கூட சேர்ந்தா நல்ல புத்தி வரும், கெட்டவங்க கூட சேர்ந்தா இதான் கெரி. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்ற? சும்மாவா பழமொழி சொன்னாங்க? உன் சேர்க்கை எப்படி இருக்கோ அப்படின்னா நீ நின்றுப்ப. அம்மா அவன் வெறும் ட்ரைனிங் ஃப்ரெண்டு தாம்மா, அவனுக்கு எனக்கு இப்ப எந்த சம்பந்தமும் கிடையாது. ப்ரூவ் பண்ணிட்டா? டேய் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அம்மா ட்ரைனிங் ஃப்ரெண்டுமா, அப்பப்ப கான்டாக்ட்ல வருவான். அப்பப்ப கான்டாக்ட்ல வருவானா? அப்பப்ப கேஸ குடுக்க வருவானா? அம்மா என் புள்ளையா இருக்கலாம்டா இரு. என் புள்ளைய உன்னால இருக்க முடியலையா? அம்மா தேன்மொழி எங்களெல்லாம் மறந்துரு. நீ தனியாவே வாழ்ந்து பழகு, அப்பதான் குடும்பத்தோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். சரி போ, உன்னை தட்டி தானே கேள்வி கேட்டான், தப்பு ஒண்ணு பண்ணலையே. அவனை விடுச்சிட்டு வா போ. முடியாது. சரி நீ எங்க மாட்ட, நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிட்டேன். அவன் என் புள்ள எப்படி வழியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். வெளியில வந்தாலும் அவன் டூட்டில இருக்க முடியாது. அப்படியா? தேவையில்லை. அவன் படிச்ச படிப்புக்கும் அவன் கிட்ட இருக்க திறமைக்கும் அவன் எங்கனாலும் பொழைச்சுக்குவான். நீ தான் குறுக்கு வழி தேர்ந்தெடுப்ப, அவன் இல்ல. தைரியமா நீ இருக்க இடத்துக்கே வந்து கேள்வி கேட்டான் பாரு, அங்க இருக்கடா அவன் நேர்மை. இப்ப சொல்லுடா, வளர்த்த பிள்ளையா பெத்த பிள்ளையா? எதுடா? எனக்கு என் வளர்த்த பிள்ளையே போ. கிளம்பே. வா கிளம்பலாம். எங்க